வந்து பூஜை சாமான்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வர்ற வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி நோன்பு நம்ம வீட்டுல வந்து பண்ண போறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் மங்களகரமா வந்து பூஜை திங்ஸ்ல இருந்து வந்து ஆரம்பிச்சிருக்கேங்க. பூஜை திங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் விளக்கி கிளீன் பண்ணி எடுத்துட்டு அடுத்து பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 by 1 மற்ற ரூம் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். அதுல ஒரு முக்கியமான பொருளை காட்டுறேன் பாருங்க. இந்த விளக்க பாருங்க. இந்த விளக்கை எடுத்து பல வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள் வரப்போதுதான் அந்த மூல முடங்குல இருக்கிற பொருளெல்லாம் வந்து வெளியில வரும். பாத்தீங்களா எப்படி இருக்கு? ஃபுல்லா டஸ்டா இருக்கு. அலாவுதீனோட அற்புத விளக்கு மாதிரி. இப்ப இது தூசி தட்டணும். அம்மா இது ஊதுனா இது மாயாஜாலம் வருமாமா? மாயாஜாலம் இல்ல, அலாவுதீன் அற்புத விளக்கு வந்து தூசி தட்டினா பூதம் வரும். ஆனா இத தட்டினா வந்து தூசி தான் வரும். இதுல ஒண்ணும் வராது. இத வந்து ஃபர்ஸ்ட் இத கிளீன் பண்றதுதாங்க மிக பெரிய டாஸ்க். அதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், நான் ரிட்டர்ன் கிஃப்ட் என்னென்ன கொடுக்க போறேன் அப்படின்றதையும் வந்து நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே போல வந்து நான் வரலட்சுமி அம்மன் வந்து அலங்காரம் எப்படி நான் வந்து அம்மனை வீட்டுக்குள்ள அழைச்சு எப்படி வந்து நான் பூஜை பண்ணேன் அப்படின்றதையும் கண்டிப்பா வந்து நான் பார்ட் 2 வீடியோவா வந்து போடுவேன். அதையும் கண்டிப்பா பார்த்து எனக்கு என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு பிஃபோரா பெங்களூர்ல இருக்கப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரலட்சுமி நோன்பு பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் த லாங் இயர் கேப் வந்து அகெயின் இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அம்மனோட அருளால. இது எல்லா வருடமும் தொடரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். நீங்களும் வீடியோ பாருங்க. ஏதாச்சும் நிறைகள் குறைகள் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் பண்றப்போ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், பூஜைக்கு என்னன்னா வந்து முன் ஏற்பாடு வேலைகள்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன வாங்கிருக்கீங்க மம்மி? நம்ம வந்து வரலட்சுமி நோம்புக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு என்னென்ன வாங்கிருக்கோம் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். நான் வந்து பிளவுஸ் பீட் வந்து வாங்கியிருக்கேன். பிளவுஸ் பீட் பாத்தீங்கன்னா நான் வந்து யார் கூப்பிட்டுருக்கனோ அவங்க கிட்ட கேட்டு அவங்களுக்கு என்ன கலர் நீடடோ அந்த கலரே வந்து நான் வாங்கிட்டேங்க. ஏன்னா யூஸ்வலி வந்து எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி பிட்டு தான் வந்து கொடுப்பாங்க. இதுவே எனக்கு ஒரு தடவை வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல கொடுத்ததுதான். மொத்தமா ஒரு 12 கலர்ஸ் வாங்கி ஆளுக்கு ஒரு கலரா எந்த கலர் கிடைக்குதோ கையில அந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அந்த பிளவுஸ் அவங்க அந்த பிட்டை யூஸ் பண்ணிருப்பாங்களா அப்படின்னா 100% இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நானே பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த கலர் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். சில பேருக்கு வந்து அந்த கலர் சாரி இருக்காது. அப்ப அந்த பிளவுஸ் தேவைப்படாம அந்த பிட் ஸ்டிச் பண்ணாமையே வச்சிருப்பாங்க. நம்ம கொடுக்கறது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும், ஒரு மன நிறைவா இருக்கணும் அவங்களுக்கு. அதனால அப்படின்றதுக்காண்டி நான் என்ன கலர் அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி கேட்டே நான் வந்து எடுத்துட்டேங்க. கண்டிப்பா இதை அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி போடுவாங்க இல்லையா, போடுறப்போ வந்து நினைப்பாங்க சரணியா கொடுத்தால அப்படின்றதுக்காண்டி அவங்க கேட்குற கலர்ஸே வாங்கிட்டேன். இதோட மெயின் இன்கிரீடியன்ட் வந்து என்னன்னா, இன்கிரீடியன்ட் கிடையாது, மெயின் திங்ஸ் வந்து என்னன்னா தாலி கயிறு. இப்பெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு 10 ரூபாய் ஒரு பாக்கெட்ல ஒரு கயிறு ஒரு குட்டி டப்பால வந்து பிளாஸ்டிக் டப்பால மஞ்சள் குங்குமம் போட்ட மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. அதுல இருக்கிற மஞ்சள் குங்குமம் கண்டிப்பா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கயிறு மட்டும்தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் அதனால வந்து அந்த மாதிரி வாங்கல. எத்தனை பேர் கூப்பிட்டுருக்கணும் அவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனியா வந்து தாலி கயிறு வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தாழம்பூ வந்து குங்குமம் வாங்கியிருக்கேங்க. சூப்பரா இருக்கு. இதோட மனமே ஓபன் பண்ணாமையே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்மெல்லா இருக்கு. தாழம்பூ வந்து குங்குமம் வாங்கியிருக்கேன். இன்னும் இது ரெகுலரா வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான பொருள் வந்து வளையல் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பவுல் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பவுல் வந்து வாங்கியிருக்கேன்.
அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு வந்து அதுக்கு முதல் நாளுமே கஷ்டம் தான். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து டேபிள் அரேஞ்ச் பண்றது, அம்மன் கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்றது, அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் பண்ணலாம்னா விளக்கெல்லாம் விளக்கிட்டோம் காலையில. அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அது மாதிரி அம்மனுக்கு வந்து தேவையான இதுல தான் நான் வந்து இன்னைக்கு அம்மன் அலங்காரம் வந்து பண்ண போறேன். ஸோ அந்த பானை, அம்மனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாமே நாங்களே வந்து ஸ்டிச் பண்ணதுங்க. இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அம்மன் மோப்பம், பூஜைக்கு தேவையான அந்த காயினு, இந்த மாதிரி என்னென்ன தேவையோ அந்த பொருள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து நமக்கு அவ்வளோ ஹரிபரியா இருக்காது. எனக்கு கண்டிப்பா முந்தின நாள் ரொம்ப டென்ஷனா இருக்கும் இல்லையா. அது இல்லாம அது சொல்ல மறந்துட்டேன், இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பேப்பர் பேக் கூட வாங்கியாச்சு. அழகா வந்து ஏன்னா எல்லாரும் பேக் கொண்டு வந்துருக்காங்க, இதுலயே நான் போட்டு அவங்களோட நேம் எல்லாமே எழுதியே வச்சிடலான்னு இருக்கேன். இது கூட ஃப்ரூட்ஸும் வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேவையான எல்லா ப்ரிப் ஒர்க்குமே வீடு கிளீன் பண்ணிடணும். மெயினா வாஷிங் பண்றது எல்லாமே கிளாத், அதாவது பெட் கவர் இதெல்லாம் வாஷ் பண்றதா இருக்கு இல்லையா, அந்த வாஷிங்ஸ் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். நாளைக்கு மாப் மட்டும் பண்ணிட்டு ஈவினிங் வந்து அம்மன் உட்கார வைக்கிற அந்த டேபிள் போட்டுட்டு இந்த அம்மனையுமே வந்து ரெடி பண்ணிட்டு அம்மனுக்கு வந்து கண்ணு கட்டி நம்ம வந்து உட்கார வச்சிடலாம் அம்மன் இப்படி. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில தான் நான் வந்து அழைக்க போறேன். சில பேர் வந்து வியாழக்கிழமையே அம்மனை அழைச்சிருவாங்க ஒரு 6 மணிக்கு மேல. அப்புறம் மறுநாள் காலையில வந்து பூஜை பண்ணி அன்னைக்கு ஹோல் டே பண்ணி திரும்ப சாட்டர்டே வந்து ஃப்ரைடே ஃபுல் பூஜை பண்ணி சாட்டர்டே வந்து அம்மனை வந்து இது பண்ணுவாங்க, கலைப்பாங்க. அந்த மாதிரி நான் பண்ணல. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போறதுனால என்னால வந்து இந்த 3 நாள்ன்ற பூஜை வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால நான் வெள்ளிக்கிழமை காலையில அம்மனை அழைச்சு அன்னைக்கு 3 வேளையும் நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி அன்னைக்கு நைட்டு வந்து அம்மனை இது பண்ணிடலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கேங்க. அதுவே காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வந்து அம்மனை அழைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ காலையில எந்திரிச்சு நம்ம ரெடி ஆகி அம்மனுக்கும் நம்ம வந்து அலங்காரம் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அம்மனுக்கு எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அழகா வந்து கண்ணை கட்டி வச்சோம்னா காலையில எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு அப்படியே அம்மனை வாசல்ல இருந்து அழைச்சு உள்ள கூட்டிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த வீடியோவும் நான் போடுறேன், கண்டிப்பா பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.